வணக்கம். நான் டாக்டர் மணிமொழி, முதன்மை மருத்துவ அதிகாரி, புதுச்சேரி அரசு. இன்னைக்கு வெப்ப அலை, அதனால நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதுலேருந்து நம்மளை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ யூஸ்வலாக ஒரு 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா வெப்ப அலை இருக்கிறதா கன்சிடர் பண்ணுவாங்க. பட் நம்மளோட புதுச்சேரி கடலோர பகுதி அப்படிங்கிறதுனால ஒரு 37 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருந்தாலே நமக்கு வெப்ப அலை இருக்கிறதா கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகிறப்போ நம்ம உடலோட வெப்பநிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நம்மளோட உடலோட வெப்பநிலை அதிகரிக்கும் போது நமக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆரம்ப ஸ்டேஜில் ஸ்கின்னில் நமக்கு பிரிக்லி ஹீட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது வியர்க்குரல் ஆரம்பித்து அதுக்கப்புறம் முழங்கால் வீக்கம் வரலாம். அதுக்கப்புறம் வெப்பத்தினால ஒத்திசைவு, ஹீட் சின்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வெயிலில் நிற்கும் போது திடீர்னு மயங்கி விழுவாங்க, அந்த மாதிரி வரலாம். அப்படி இல்லைனாக்கா வெப்ப அயற்சி அதை தொடர்ந்து. ஸோ அந்த வெப்ப அயற்சி வரப்போ என்ன ஆகும்னா தலைவலி, வாந்தி, மயக்கம் இந்த மாதிரிலாம் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ வெப்ப அயற்சியை தொடர்ந்து இன்னொரு ஸ்டேஜ், அதுதான் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், அது வெப்ப வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன ஆகும்னா நம்மளோட பாடி டெம்பரேச்சர் ஒரு 40 டிகிரி செல்சியஸ்க்கும் மேலே அதிகரித்ததுன்னா நம்மளோட அந்த தெர்மோ ரெகுலேட்டரி மெக்கானிசம் சொல்லுவாங்க, அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த மெக்கானிசம் செயலிழந்து நம்ம உடலோட டெம்பரேச்சர் இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் உடலில் அந்த வியர்க்கக்கூடிய தன்மையெல்லாம் இழந்து ஸ்கின் ட்ரை ஆக ஆரம்பிக்கும். சுய நினைவை இழந்து அவங்க இறக்கும் ஒரு தருவாய்க்கு கூட செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இங்கே என்ன ஆகும்னா வெப்பம் அதிகரிக்கும் போது கல்லீரல்லாம் பாதிக்கப்பட்டுடும். ஸோ அதனால அடுத்த ஸ்டேஜ் டிஐசின்னு சொல்லுவாங்க, டிசெமினேட்டட் இன்ட்ராவாஸ்குலர் கொயாகுலேஷன். அதில் அந்த இரத்த உறைதலில் குறைபாடு ஏற்பட்டு ஒவ்வொரு உறுப்பாக செயலிழக்க ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம், அதாவது மாரடைப்பு மாதிரி வரலாம். அதுக்கப்புறம் கிட்னியில் பாதிப்பை ஏற்படலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளாக பாதிக்கப்பட்டு அவங்க இறக்கும் ஒரு தருவாய்க்கு செல்வார்கள். அதனால நம்ம அந்த வெப்ப அயற்சி இருக்கு இல்லைங்களா, தலைவலி, வாந்தி, மயக்கம், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லேயே அவங்க வெயிலில் இருக்காங்க, வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா இமீடியட்டாக ஒரு நிழற் பகுதிக்கு சென்று அடிக்குவேட்டாக தண்ணியோ இல்லை ஓஆர்எஸ் கரைச்சலோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாலே ரெக்கவர் ஆகிடுவாங்க. பட் அந்த ஸ்டேஜுக்கு அப்புறமும் தொடர்ந்து அவங்க அந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காங்க, ஹீட்லேயே இருக்காங்க அப்படின்னாக்கா என்ன ஆகுனாக்கா அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போகலாம். நான் சொன்ன மாதிரி டிஐசி, மற்ற உறுப்புகள் பாதிக்கப்பட்டு இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ ஒருத்தவங்க வெயிலில் வேலை செய்கிறாங்க, சுயநினைவு இல்லாமல் இருக்காங்க, உடல் வறண்டு காணப்படுது அப்படின்னாக்கா அது ஹீட் ஸ்ட்ரோக்காக இருக்கலாம். அவங்களுக்கு நம்ம முதலுதவி கொடுத்து இமீடியட்டாக பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். இப்போ நம்ம என்ன முதல் உதவி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட உடைகளை கொஞ்சம் தளர்த்தி அவங்க உடலில் குளிர்ந்த நீரை தெளித்து மின் விசிறியோட காற்று அவங்க மேலே படும்படி வைக்கலாம். அவங்களோட கால் பாதங்களை கொஞ்சம் உயர்ந்த நிலையில் வச்சுட்டு ஐஸ் ஒத்தடம் மாதிரி கொடுக்கலாம். இல்லை ஒரு ஈர துண்டு எடுத்து அவங்க மேலெல்லாம் ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்கள 108 ஆம்புலன்ஸ்க்கு இமீடியட்டாக ஃபோன் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ இந்த வெப்பம் நிறைந்த, அதாவது வெப்பம் அதிகரித்து காணக்கூடிய நாட்கள் யூஸ்வலாக மார்ச்லேருந்து ஜூலை மாதங்களில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா, இப்போ யூஸ்வலாக எல்லார் கையிலையுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ அன்னைக்கு வெப்பநிலை என்ன இருக்குது அப்படிங்கிறத தயவு செய்து பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ வெப்பம் அதிகரித்து காணப்படுது அப்படின்னாக்கா அந்த வெப்பம் அதனோட தாக்கம் யூஸ்வலாக அந்த காலையில் 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வெளியில் போகிறத தவிர்க்கலாம். அப்படி தவிர்க்க முடியாத சூழலில் நீங்கள் வெளியில் போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்னாக்கா கொடை எடுத்துகிட்டு போங்க, இல்லை தொப்பி அணிஞ்சிட்டு போங்க. அதே மாதிரி இந்த வெயில் டைமில் நிறைய நீர் ஆகாரங்கள் எடுத்துக்கணும். தண்ணி நிறைய குடிங்க, இளநீர் குடிங்க, மோர் குடிங்க. அதே மாதிரி அப்பப்போ கிடைக்கக்கூடிய சீசனல் ஃப்ரூட்ஸ், அந்த டைமில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அது எல்லாமே அடிக்குவேட்டாக எடுத்துக்கலாம். இப்போ சக்கரை வியாதி, பிபி, இல்லை கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்கெல்லாம் மட்டும் இந்த ஓஆர்எஸ் கரைச்சல் எடுத்துக்கிறப்பையும் சரி, பழங்கள் ஜூஸ் எடுத்துக்கிறப்பையும் அந்தந்த மருத்துவரோட ஆலோசனைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போது இந்த வெப்பம் ஜாஸ்தி அதிகரித்து காணக்கூடிய நாட்களில் ஆராய்ச்சிகளில் என்ன சொல்கிறாங்கன்னா மாரடைப்பு,
மற்றும் வந்து இந்த பக்கவாதம்லாம் வந்து கிட்டத்தட்ட 10 மடங்கு ஜாஸ்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நம்மளை வந்து ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும் அந்த மாதிரி ஹீட் வேவ்ஸ் இருக்கக்கூடிய அந்த நாட்கள்ல. முக்கியமா வந்து குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள், சர்க்கரை வியாதி, பிபி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இல்லை ஏற்கனவே வேற வந்து மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க, இப்போ வெயில்ல வேலை செய்யக்கூடியவங்க, டிராஃபிக் போலீஸ்மென்னு, முனிசிபாலிட்டி ஒர்க்கர்ஸு, அதே மாதிரி கட்டட வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து இன்னும் ரொம்ப பாதுகாப்பாக தங்களை வச்சுக்கணும். இப்போ சொன்ன ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாரும் வந்து இந்த வெப்பம் அதிகரித்து காணக்கூடிய நாட்களில் வந்து உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. இதை தாண்டியும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குனாக்கா தாராளமாக உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருக்கக்கூடிய மருத்துவ அதிகாரியை அணுகி ஆலோசனையை பெற்றுக்கலாம். இப்போ இந்த வெப்பத்திலேருந்து மக்கள் வந்து தங்களை எப்படியெல்லாம் பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற பற்றின கையேடு பேம்ப்ளெட்ஸ் எல்லாமே நம்ம சுகாதார நிலையம் மூலியமா அச்சடிக்கப்பட்டு எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லையும் அது வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மக்கள் வந்து அதெல்லாம் வாங்கி படித்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும், அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.